வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான 2 ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இறாலை வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறேன். இறால் மிளகு வறுவல், அதுக்கப்புறம் இறால் தொக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இறால் மிளகு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணோம். அதுக்காக பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த 3 பொருளுமே மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுக்கணும். இந்த வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதனுடைய வாசனை நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே சேர்ப்பாங்க. ஸோ அது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஸோ எனக்கு அந்த பட்டை ஏலக்காயோடைய ஸ்மெல் இதில் பிடிக்காதுன்னு நான் சேர்க்கலை. ஸோ இப்போ நான் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி 4லேருந்து 5 வெங்காயம் எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவு ப்ரானில் செய்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு 3 வெங்காயம் கிட்ட எடுத்துக்குங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா வதங்கி வரும். ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த மிளகு இறால் வறுவல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக இறால்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன தான் சமையல் பண்ணாலுமே அந்த இறால் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. என்னமோ உள்ளே அந்த மசாலா இறங்காத போலேயே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இறால்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க. பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த இறால் மிளகு வறுவல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இது வதங்கி வரணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுல்லாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்குங்க. அதுவுமே லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சில பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டதுமே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போடும்போதே நீங்கள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த இஞ்சி பூண்டினுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு சேர்த்தா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட நீங்கள் எடுத்துருக்குங்க. ஸோ இதுவுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம போட்டு வதக்கும் போது மினிமம் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை ராஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்க பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இறால் சேர்த்துக்கிறேன். இறால்லாம் நல்லா நரம்பெல்லாம் அதாவது இறாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இறாலில் கவனிச்சிருப்பீங்க, முன் சைடுமே பின் சைடுமே இருக்கும். 2 சைடுமே நல்லா எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுகி வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் இது ஃபிஷ்ஷுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ இது போட்டதுக்கப்புறம் எடுத்ததுமே நம்ம மசாலா சேர்த்துடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அந்த இறால்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருண்ட ஆரம்பித்ததுமே அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அரைச்ச மசாலா 1/2 கிலோ அளவுக்கு தான் அரைச்சேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியானா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுக்கணும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது 1/2 கிலோ அளவு ப்ரானுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா. நீங்கள் அடிஷ்னலாக காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட போட்டுக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மிளகுனுடைய ஸ்மெல் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட லைட்டாக தண்ணி அந்த இறால்லேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணி லைட்டாக அந்த இறால்லேருந்து பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் ஸ்டிக்கி ஆகிடும் அந்த இறால். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் சேர்த்துட்டு இறக்கணுன்னா செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிளகு வறுவல் நம்மளுக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மிளகுலாம் போட்டு செய்கிறோன்னா கொஞ்சமாவது மசாலா நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இறால் தொக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மசாலா பிடிக்காத மாரியே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சிலர்லாம் செய்யும்போது ஒயிட்டாகவே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் இறால் தொக்கு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மசாலாலாம் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து 1/2 கிலோ அளவு ப்ரானில் தான் நான் செய்கிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த இறாலை வந்து நம்ம இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். எப்பொழுதுமே நார்மலாக வந்து நம்ம இறால் தொக்கெல்லாம் செய்யும்போது டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி தனியாக நீங்கள் இறாலை வந்து ஊற வச்சு செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இறால். எப்பவுமே வந்து இந்த மாதிரி செய்யும் போது மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே பிடிச்சி கிடைக்கும். அதே மாதிரி இறாலுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இறாலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி செய்கிறனாலையும் மசாலா நல்லா உள்ளே பிடிச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் லைட்டாக சுருண்டு வர மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இறாலை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. இப்போ அதே பேனில் வந்து நம்ம வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இந்த இறால் தொக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து குழம்பு எதுனா வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கூட்டி சாதத்தை பிசைஞ்சு நம்ம இது பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம். ஸோ இப்போது வெங்காயம் வந்து வதங்கி வந்ததுமே ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன், அதிகமாக கூட சேர்க்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த இறாலை நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்து எல்லாமே சுருண்டு வந்துச்சா, இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஒரு மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஸோ இது சேர்க்கறதுனால நம்ம இறால் பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.